இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம். ஓம் அகதீசாய நமக. சிவாய நமக. நமோ நாராயணாய. சரவண பவாய. முக்கோடி தேவாய. நவகோடி சித்தாய. ஓம் நமச்சிவாய. ஓம் அகதீசாய நமக. அதாவது இறையாட்சி பண்ணுகிற இறை சபைன்னு சொல்லப்படுத யுகமாற்றத்திற்காக கொடுக்கப்பட்ட அற்புதமான தளத்தில் இருந்து ஒட்டுமொத்த சித்தர்களின் ஆற்றலையெல்லாம் உயர் கரங்கள் மூலமாக ஆசி வழங்குத அற்புதமான தளத்தில் இருந்து உயர்வான பாதை நோக்கி, இறை பாதை நோக்கி, தர்மத்தின் வழி நோக்கி பயணப்படுகின்ற யாவரையும் ஒருங்கிணைத்து இறை பணி செய்கின்ற, இறைக்கு துணையாக பணி செய்கின்ற அற்புதமான சபையில் தொடர்பாளர்களா சீடர்களா தங்களோட ஆன்மீக பயணத்திற்கும் ஞான மார்க்க பயணத்திற்கும் அகத்தியன் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் வழியாக, சித்தன் வழியாக இருக்கக்கூடிய சீடர்களோட திருவாயில் மொழியாக உயர் சபையின் உன்னதமான நடவடிக்கையின் மூலமாக நடந்து கொள்கின்ற பயண வழியின் மூலமாக அனைவருக்கும் எப்பொழுதும் எந்த நேரத்திலையும் இறை அனுக்கிரகத்தை கொடுத்து, புண்ணிய நிலைகளை கொடுத்து, வருகின்ற யாவருக்கும் இகலோகத்தில் இருக்கின்ற இடர் இன்னல்களை தீர்க்க வைக்கின்ற பணிதனையும், பரலோக உயர்நிலை கொண்ட உத்தம நிலைக்கு அமர்கின்ற தளத்தை அமைச்சு கொடுக்கின்ற பணியினையும், அற்புதமான சிரஞ்சீவி வரம் கொடுக்கின்ற நிலைதனையும் இறை சபை வந்து இறைவன் வழியாக சித்தர்களின் தலைவன் அகத்திய பெருமான் பெருங்கூட்டத்தின் வழியாக, ஞானியர்களின் வழியாக நேரடியாக பேசி வழி நடத்தக்கூடிய அற்புதமான சபை இந்த சபை அப்படிங்கிறது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இது யுகமாற்றத்திற்கு அருளப்பட்ட சபை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே பயணப்படுறது மிகவும் எளிமை அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு காணொளி பார்க்குறவங்க பயனுள்ள தகவலாக இருக்குன்ட்டு சொல்லப்படுது. எல்லாரும் சபை நோக்கி வாருங்கள். எப்பொழுதும் என் நேரத்தில் இறையோட திருக்கரத்தில் இருந்து ஆசிகள் வழங்கி இடைவிடாது வழங்கிட்டு இருக்கு. 11,000 புண்ணியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு சபை. புண்ணியங்களை பெறுங்க. சபையில் வழிபாட்டு முறைகள் எல்லாமே மிக மிக எளிமையானது. மனிதன் மனிதத்தன்மையோடு இருக்கணும். அந்த விஷயங்கள் தான் இங்கே போதனையாக சொல்லப்படுது. சார் அதை செஞ்சிடணும், அப்படி செஞ்சிடணும், இப்படி செஞ்சிடணும் அப்படிங்கிறது செய்ய முடியாத விஷயங்கள் இங்கே எதுவும் சொல்லலை. எல்லாம் இறையோட அனுக்கிரகத்தினால் வளம் வந்துக்கிட்டு இருக்கோம். முன்ன செய்த நல்வினையும் தீவினையும் வாழ்க்கையை வழி நடத்துது. அதில் இருந்து அந்த செய்த ஊழ்வினை நிலைகளில் இருந்து தப்பிக்கிறதுக்கு இறைவனோட திருவடியை பற்றி நிற்கக்கூடிய நிலை. நம்ம சந்ததிகள் நல்ல புண்ணிய சீலர்களாக வளம் வர்றதுக்குண்டான, அவங்களோட எதிர்கால நிலைகள் சிறப்பாக இருக்கிறதுக்குண்டான நிலைகளையும் இங்கே சபை வந்து அனுக்கிரகமாக கொடுத்துக்கிட்டு இருக்குது. தெரியாமல் புரியாமல் அறியாமல் சென்ற நிலைகளில் செஞ்ச நிலைகளை எல்லாம் உயர்வாக செஞ்ச நிலைகளை எல்லாம் புண்ணியமாக எடுத்துக்கிட்டு உயர்வற்ற நிலையில் செய்யப்பட்ட விஷயங்களை எல்லாம் அந்த கணக்கில் தள்ளி வச்சு அதற்கு மாற்றுறதுக்கு உண்டான அந்த பாப சாபங்களில் இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான நிகழ்வை இங்கே சொல்லி கொடுத்துருக்கு. இங்கே பயணப்படுவது மிக 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 எளிது. இறையாற்றல் இங்கே இருக்குன்னு முதல் நிலையில் முழு நிலையில் வச்சு வணங்கி நிற்க தான் இங்கே அனுகிரகத்தை பெறதுக்குண்டான முதல் நிலை. இறை அவதார நிகழ்வுகள் நடந்த போதும் இறை உரையாடுகின்ற அற்புதமான ஆதிகையிலாய சிவசூட்சம நூலை பரிசா பெற்று முருகப்பெருமான் இருந்து அமர்ந்து அரசாட்சி செய்கின்ற அற்புதமான நிலைகளை பெற்று முக்கோடி தேவர்களும் இறை கட்டளைக்கு இணங்க சித்தப்பெருமக்களெல்லாம் அற்புதமாக ஆட்சி அமைக்கக்கூடிய, ஆட்சி பண்ணி அமர்ந்து இருக்கக்கூடிய தலம் தான் இத்தலம். இத்தலத்தில் வந்து பயணப்படுவது மிக 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 நடைமுறை வாழ்க்கை தான். யாருக்கும் எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் நம்ம வாழ பிறரை கெடுக்காமல் உயர்வான சிந்தனையோட எல்லா ஜீவராசிகளும் இறைவனோட படைப்பை அப்படின்னு சொல்லி அந்த நிலைக்குள்ளே இருந்து பயணப்பட்டாலே இறை சபையோட பயணப்படுறதுக்கு உண்டான தகுதி தான். அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லை. அதிக ஞானத்தை நோக்கி பயணப்படுறவங்க, வினைகளை வெல்லணும்னு நினைக்கிறவங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டாயம் தவம் இருந்து
அந்த பிரபஞ்ச ஆற்றலை, அந்த இறை சபையினோட 11,000 புண்ணிய ஆற்றலை பெறதுக்கு அந்த ஓம் மகதீசாய நமக, ஓம் சிவமகவாலை சித்த தேவாய நமகங்கிற நாமத்தை வந்து அதிகாலையில் மண் அகல் விளக்கேற்றி சபை இருக்கும் திக்கு நோக்கி, திசை நோக்கி, இலக்கு நோக்கி அமர்ந்து, அதிக வேலை சுமை இருக்கும் பக்கத்தில் நீங்கள் நின்றுக்கிட்டே கூட அந்த நாமங்களை சொல்லி 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ உங்கள் கண்களை மூடி சொல்லி, வருங்காலங்களில் அது 24 நிமிடங்களாக தவ நேரங்களாக அதை மாற்றி அமைச்சு ஞான மார்க்கத்தில் உயர்வடைவதற்குண்டான உன்னதமான நிலைதனை யுகமாற்ற பணிக்கு இணையாக துணையாக இருந்து அற்புதமாக வளம் வரையில் நீங்களும் இறையாளர்களே, இறை துணையாளர்களே என்பதை கூறி, அதிகாலை நேரத்தில் அற்புதமான சபை வழியாக இறை சபையின் உன்னதமான உயர் புண்ணிய நிலைகளிலே இருந்து ஒட்டுமொத்த தேவர்களும் சித்தர்களும் உயர்வான காலை பொழுது ஆசியாக, உத்தம நேர பொழுது ஆசியாக, சத்தியமான மகா சபையிலே இருந்து தர்ம பணி செய்கின்ற அற்புத சபையிலே இருந்து தர்மம் வந்து எல்லாரும் செய்யலாம். அதுக்கு வசதி வாய்ப்புகளோ சூழ்நிலைகளோ எதுவும் தேவையில்லை. நல்ல வார்த்தைகளே தர்மந்தான் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு வழிகாட்டி நிற்கக்கூடிய அற்புதமான நிலைகளும் தர்ம நிலைகள் தான். ஒரு சிறு புன்னகையே தர்மந்தான் அப்படின்னு சொல்லி புன்னகையோடு இருங்க. அற்புதமான இறைத்தன்மையோடு இருங்க. இறையை வணங்கி நிற்க, இறைய அனுகிரகம் பெற இறையோட குணநலங்கள் நமக்கு கொஞ்சமாச்சும் இருக்கணும். அவர் அன்பானவர், கருணையானவர், மன்னிக்கக்கூடியவர், மறக்கக்கூடியவர். அவரோட திருவடியை நம்ம பற்றி நின்று அற்புதமாக அவர் வழியில் பயணிப்பதே இறை பயணம் அப்படின்னு சொல்லி, இறை சபையோடு தொடர்ந்து, இறை சித்தனோட தொடர்ந்து, இறை நூல் வழிகாட்டி நிற்கின்ற அற்புதமான நிலையோட உங்களை இகலோகத்தில் இணைச்சிக்கிட்டு அத்துணை நிலைகளோடு பெற்று, அத்தனை அனுக்கிரக நிலைகளும் பெற்று, உயர்வாக பிள்ளைகிட்ட பாசமாக இருந்து, உயர்வாக உங்கள் தொழில் மேலே பாசமாக இருந்து, உயர்வாக உங்கள் பணி மேலே பாசமாக இருந்து, யாருக்கும் இடையூறுகள் இல்லாமல் அற்புதமான இறை வழியில் பயணப்பட்டு வரையில் இறை சபை உங்களோடக்கு இணையாக துணைக்கு துணையாக நின்று உயர்வான நிலைகளையெல்லாம் அருளி நிற்கும். அதில் சந்தேகம் இல்லை அப்படிங்கிறத சொல்லி, அற்புதமான அதிகாலை உன்னதமான உயர் ஆசியை யாவருக்கும், இறை சபை தொடர்பாளர்களுக்கு, இல்சபை கொண்டவர்களுக்கு, கிளைச்சபை வாசிகளுக்கு, பரவி நிற்கின்ற பிரபஞ்சத்திலே சபையை நினைத்து வர முடியாமல் அங்கிருந்து வணங்கி நிற்கின்ற யாவருக்கும் அற்புதமான இறைவன் கருணை மிகுந்த, அன்பு மிகுந்த அனுக்கிரக ஆசிதனை ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக, சித்தனுக்குள் இருக்கின்ற சிவசூட்சம நூல் வழியாக, உயர்வான நூல் வழியாக உன்னதமான ஆசியானது, அனுக்கிரகங்களானது அருளப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது, வழங்கப்படுகின்றது. யாவருக்கும் இச்சபையிலிருந்து, நற்சபையிலிருந்து, பொற்சபையிலிருந்து, பொன்னம்பல உயர் சபையிலிருந்து முக்கத்து முக்கோடி தேவர்களும் நபகோடி சித்தர்களும் அன்னையர்கள் யாவரும் அருள் கரம் உயர்த்தி கூறுகின்ற ஆசையாக, அற்புதமான உயர் கரம் உயர்த்தி கூறுகின்ற ஆசையாக, அற்புதமான அதிகாலையிலே வருகின்ற அவ்வையின் ஆசையுடன் அகத்திய ஆசையையும் ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்த கணங்களின் ஆசையெல்லாம் ஒன்றாக உயர்த்தி நின்று, உயர் சீடர்களுக்கு வணங்கி நிற்பவர்களுக்கு வணங்க நிற்க எத்தனிக்கு நிற்கின்ற யாவருக்கும் நல்வழி நடக்கின்ற, இறைவழி நடக்கின்ற, உயர்வழி நடக்கின்ற, உன்னதமான தர்மத்தின் வழி நடக்கின்ற யாவருக்கும் அனுக்கிரகங்களும் ஆசி நிலைகளும் இயல்பிலும் சூட்சமத்திலும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. ஓம் அகதீசாய நமக, ஜெகதீசாய நமோ நமக.